Hi students, 12th standard business maths exercise 9.2 question number 16. 2010 ஆண்டிற்கு லாஸ்பியர், பாஷி, ஃபிஷர் விலை குறியீட்டு எண்களை பின்வரும் புள்ளி விவரங்களுக்கு கணக்கிடுக. Compute லாஸ்பியர்ஸ், பாஷிஸ் and ஃபிஷர்ஸ் index numbers for the year 2010 from the following data. இந்த கொஷின்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் 2010 அண்ட் 2010 இந்த ரெண்டு இயருக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் மாதிரியே ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸை கேட்டிருக்காங்க. அந்த ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ்க்கான மெத்தட்ஸையும் இங்கேயே கொடுத்துட்டாங்க. லாஸ்பியர்ஸ், பாஷி அண்ட் ஃபிஷர்ஸ். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே லாஸ்பியர்ஸ் அண்ட் பாஷிஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸை நம்ம 2010 அப்படின்ற இந்த இயருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் லாஸ்பியர்ஸ் அண்ட் பாஷிஸ் இது ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதிலிருந்து வர ஆன்சரை வச்சு நம்ம ஃபிஷர்ஸோடைய இண்டெக்ஸ் நம்பரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்கள். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் லாஸ்பியர்ஸ் அண்ட் பாஷிஸ் இது ரெண்டுக்குமே ஃபார்முலாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது P01 is equal to summation P1 Q0 divided by summation P0 Q0 into 100 and பாஷிஸ் உடைய ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா P01 is equal to summation P1 Q1 divided by summation P0 Q1 into 100. இப்போது இந்த ஃபார்முலாஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு P1 Q0, P0 Q0, P1 Q1, P0 Q1 இந்த 4 வேல்யூஸ் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ இந்த 4 வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு டேபிள் காலம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினில் கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் காலம்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அண்ட் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு இயருக்குமே சேர்த்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகாமல் 2000க்கு ஒரு ப்ரைஸும் 2010க்கு ஒரு ப்ரைஸும் நம்ம எடுத்துக்கணும். அதாவது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பேஸ் இயருக்கு ஒரு இடத்துலையும் கரண்ட் இயருக்கு ஒரு இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே போல் குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா பேஸ் இயருக்கும் கரண்ட் இயருக்கும் ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்தந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த ஃபார்முலாஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ் தேவையோ அதை இந்த 4 காலம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P1 Q0 இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல P1 into Q0 இதை எடுத்துக்கலாம். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா P0 into Q0. ஸோ செகண்ட் காலமில் P0 into Q0. தென் தேர்ட் காலமில் P1 into Q1. P1 into Q1. Then fourth column P0 into Q1. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P1 into Q0. ஸோ P1 into Q0 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 14 into 18 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 252 அப்படின்னு கிடைக்கும். தென் 16 into 20 இது பார்த்திங்கன்னா நமக்கு 320 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தென் 15 into 24 இதில் பார்த்திங்கன்னா 360 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். தென் 12 into 29 348 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் P0 into Q0. ஸோ P0 உடைய இந்த காலமையும் Q0ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 12 into 18 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 216 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தென் 15 into 20 300 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தென் 14 into 24 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 336 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தென் 12 into 29 இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 348 அப்படின்னு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் காலம் P1 into Q1. P1 Q1 இந்த ரெண்டு காலமையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 14 into 16 224. நெக்ஸ்ட் 16 into 15 240. நெக்ஸ்ட் 15 into 20 300. Next 12 into 23 276. Next column பார்த்தீங்கன்னா P0 into Q1. அதாவது P0யும் Q1 ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் லாஸ்ட் காலம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் இல்லையா? ஸோ
P0 into Q1 இதில் பார்த்தீங்கன்னா 12 into 16 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 192 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் 15 into 15 225. Next 14 into 20 280. Next 12 into 23 276. இப்படி கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமேஷன் P1 into Q0. ஸோ 252 plus 320 plus 360 plus 348 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1280 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் P0 into Q0 சமேஷன் P0 into Q0 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் இல்லையா, 216 300 plus 336 plus 348 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1200 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தென் சமேஷன் P1 into Q1 224 plus 240 plus 300 plus 276 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1040 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தென் சமேஷன் P0 into Q1 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 192 plus 225 plus 280 plus 276 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 973 அப்படின்னு கிடைக்கும். இப்போது நமக்கு தேவையான டோட்டல் வேல்யூஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போது கிடைச்ச இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P01 power L is equal to summation P1 Q0 divided by P0 Q0 into 100. Therefore P01 பவரில் L போட்டுக்கலாம், பிகாஸ் இது வந்து லாஸ்பியஸ் ஃபார்முலா. சமேஷன் P1 Q0 divided by P0 Q0 into 100 is equal to summation P1 Q0. P1 Q0 உடைய summation value பார்த்தீங்கன்னா 1280. Then summation P0 into Q0. Summation P0 Q0 value பார்த்தீங்கன்னா 1200 into 100. இப்போது ஒரு ஜீரோக்கு இதில் ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது 128 நம்ம 120ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1.066 இந்த மாதிரி கிடைக்கும். இன்ட்டு ஒரு 100 இருக்குது. ஸோ இன்ட்டு 100. இப்போது 1.066ஐ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் ஹோல் நம்பர் பார்ட்டுக்கு போயிடும். ஸோ 106.6 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போது லாஸ்பியஸ்க்கான ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் பாசிஸ் மெத்தடில் நம்ம இப்போ ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போது இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P01 P is equal to summation P1 into Q1 divided by summation P0 into Q1 into 100 which is equal to summation P1 into Q1 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1040 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல 1040 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் சமேஷன் P0 Q1 973. ஸோ இந்த இடத்துல 973 அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்ட்டு 100. இப்போ ஃபஸ்ட் 1040ஐ 973ஆல் டிவைட் பண்ணும். இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1.068 அப்படின்னு போயிட்டே இருக்கும் இல்லையா, இன்ட்டு ஒரு 100. இப்போது 1.068ஐ 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 106.8 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிஸ் மெத்தடுக்கு கிடைச்ச ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். இப்போது இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடும் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் மெத்தட். இதையும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் மெத்தட் அப்படின்றது இந்த லாஸ்பியஸ் அண்ட் பாசிஸ் இது ரெண்டுமே கம்பைன் ஆகிற ஒரு ஃபார்முலா தான். ஸோ ஃபார்முலா ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ்க்கான
ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P01F is equal to square root of P01L into P01P. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் உள்ளார பார்த்தீங்கன்னா P01L அப்படின்னு இருக்கு. இது வந்து லாஸ்ட் பிஎஸ் உடைய ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் இன்டூ P01P அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து பேஷிஸ் உடைய ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ லாஸ்ட் பிஎஸ்க்கும் பேஷிஸ்க்கும் கிடைச்ச ரெண்டு ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபிஷர்ஸ்க்கான ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் கிடைச்சிரும். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா லாஸ்ட் பிஎஸ்க்கான ஃபார்முலா இருக்க இந்த வேல்யூஸை இந்த இடத்துல அப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாக ஸ்கொயர் ரூட் எடுத்தும் நம்ம ஆன்சரை சொல்லலாம். ஸோ நமக்கு ஈஸியஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான். ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் பிஎஸ்க்கும் பேஷிஸ்க்கும் ஆன்சரை கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ கிடைச்ச இந்த ஆன்சர்ஸை ஜஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிஷர்ஸ் ஃபார்முலா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ P01F is equal to square root of P01L, அதாவது லாஸ்ட் பிஎஸ்க்கு கிடைச்ச ஃபார்முலா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 106.6 இன்டூ அதே போல் பேஷிஸ்க்கு கிடைச்ச ஆன்சர் 106.8. ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11,384.88 அப்படின்னு கிடைக்குது. இப்போது இந்த வேல்யூக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 106.699 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளாக 106. இங்கே 69க்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட் மட்டும் இருக்கிறதுனால 7 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நமக்கு ஃபிஷர்ஸ்க்கான ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 106.7 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ the price index number for last PS is equal to 106.6 and Pashes is equal to 106.8 and Fishers is equal to 106.7. ஸோ இந்த கொஷினில் கொடுத்து இந்த 3 மெத்தட்ஸ்க்கும் நம்ம ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். தட்ஸ் ஆல்.